உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த ஆண்டவர் இயேசுவின் அற்புத நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். அனுதினமும் உங்கள் பாவங்களை தேவ சமூகத்தில் விட்டுவிடுகிறேன் என்று சொல்லி அறிக்கை செய்து மன்னிப்பு கேளுங்கள். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வடியும் பரிசுத்த ரத்தம் நம்மையெல்லாம் கழுவும். அப்படி விழாவிலிருந்து வடியும் ஜீவ தண்ணீரான ஆவியானுடைய அபிஷேகம் நம்மை புதுப்பிக்கும். நாம் அபிஷேகம் பெற்ற தேவ ஜனங்களாய், பரிசுத்த சந்ததிகளாய் இந்த பூமியில வாழ்வோம். 1 கொரிந்தியர் 1:18 வசனத்தை பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் சிலுவையை பற்றி இத்தனை மகிமுள்ள சத்தியத்தை நமக்கு அவர் போதிக்கிறார். சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. பார்த்தீர்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டு அந்த கொடூரமான சிலுவையில் தன்னைத்தானே மனிதகுலத்தின் மீட்புக்காக, மனிதகுலத்தின் விடுதலைக்காக, ரட்சிப்புக்காக, பரிசுத்த எதிர்காலத்திற்காக, ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக, ஏன் உயிர்த்தெழுந்த வாழ்க்கை நாம் வாழ்வதற்காக நித்திய பலியாக சிலுவையில் தன்னை கொடுத்தார். அந்த சிலுவை பாவத்திலும், அக்கிரமத்திலும், பாரம்பரியத்திலும், ஜாதி பெருமையிலும், பணப்பெருமையிலும், குல பெருமையிலும், பாரம்பரிய கற்றுக்களுக்கு அடிமையாய் வாழக்கூடிய தெய்வ பக்தி உண்டு என்று சொன்னாலும் சிலுவை அண்டை வராத கோடி கோடியான ஜனங்கள் இருக்கிறார்கள். சிலுவை பார்த்து பரியாசம் பண்ணக்கூடிய கோடி கோடியான ஜனங்கள் இருக்கிறார்கள். சிலுவை அண்டை வருவதற்கு பயந்து தூர ஓடி போகிற கோடி கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். சிலுவை நித்திய பலி என்ன என்பதை அறிகிற அறிவில்லாமல் தங்களை தாங்களே பாவத்துக்காக காயப்படுத்தி கொண்டு, உடம்பெல்லாம் கம்பியால் குத்தி கொண்டு, பலவிதமான ஆக்கினை தங்களுக்கே செய்து கொண்டு, ஆனால் உள்ளத்தில் இருக்கிற அந்த பாவத்தை இன்னும் விட்டுவிட தெரியாமல் வாழக்கூடிய ஜனங்கள் கோடி கோடியாக இருக்கிறார்கள். என் அன்பானவர்களே, இதுதான் உலக மக்களுடைய நிலைமை. ஆக சிலுவை பற்றிய உபதேசம் பாவத்தில் வாழ்கிறவர்களுக்கு, அக்கிரமத்தில், பாரம்பரியத்தில், ஜாதி பெருமையில், குலப்பெருமையில் வாழ்கிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கும். அது பைபிளே சொல்லுகிறது. ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கோ, பாதாள குழியிலிருந்து தூக்கப்பட்ட நமக்கோ, சாத்தான் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்ட நமக்கோ அது தேவனுடைய பலமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். அன்பானவர்களே, ஆகவே சிலுவை பற்றிய போதனை இன்று முதல் இந்த 7 வாரங்களுக்கும் உலகமெங்கும் போதிப்பார்கள். என் அன்பானவர்களே, அது ஒரு பாரம்பரிய அடையாளம் அல்ல. மனித குலத்தின் பாவங்கள் சிலுவையில் அழிக்கப்பட்டதின் அடையாளம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவங்களை சுமந்து தன்னைத்தானே ஜீவபலியாய் கொடுத்தார். எந்த பாவியும் கம்பியில் குத்த வேண்டியதில்லை, உடம்பை காயப்படுத்தி கொள்ள வேண்டியதில்லை, கையை வெட்டி கொள்ள வேண்டியதில்லை, நாக்கை வெட்டி கொள்ள வேண்டியதில்லை. நீ நன்றாக வாழணும். உன் பாவ அடையாளங்கள், பாவ ஆக்கினைகளை உன்னை என்னை உண்டாக்கிய ஆண்டவராகிய இயேசுவே தன்மேல் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். அவர் தன்னை கம்பியால் குத்தம்படி கையளித்தார், சாட்டையால் அடிக்கும்படி கையளித்தார், முள்முடியினால் ஆக்கினைப்படும்படி கையளித்தார். நமது பாவத்தையும் சாபத்தையும், பாவத்தையும் சம்பளமான சாவையும் சிலுவையில் ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு அந்த ஆண்டவர் இயேசுவண்டை வருகிறவர்கள் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். இதுதான் இந்த சிலுவையில் விசுவாசிகளுக்கென்று புது பலன், புது ஜெயம், புது வெற்றி ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகதான் வருஷா வருஷம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதகுலத்தின் மீட்புக்காக சிலுவையில் தன் நித்திய பலியாய் கொடுத்த ஒவ்வொரு போதனைகளும் போதிக்கப்படுகிறது. உங்கள் பாவங்கள் விற்று நீங்கள் விலக மற்றும் சிலுவை போதனைகளை உங்களுக்கு நமக்கும் ஆவியான தேவன் உலகம் முடிகிற வரைக்கும் போதித்து கொண்டே இருப்பார். ஒப்பு கொடுப்போமா? நல்ல ஆண்டவரே, பரியாச பண்ணுகிறவர்களுக்கு சிலுவை போதனைகள் கேடாக இருக்கும். ஆனால் பாதாள குழியில், பிசாசு பிடியில், பாவக்குழியில் விழுந்திருந்த எங்களெல்லாம் சிலுவையிலிருந்து மீட்டுக்கொண்ட எங்கள் ஆண்டவராக இயேசுவே, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உடைய சிலுவை போதனைகள் ஜெயமாக இருக்கிறது. நாங்கள் சிலுவையில் ரட்சிக்கப்பட்டோம், நாங்கள் சிலுவையில் தான் மன்னிக்கப்பட்டோம், சிலுவையில் தான் மீட்கப்பட்டோம். உமக்கு கோடி நன்றி.
அந்த சிலுவையில் அனுதினமும் எங்கள் பாவங்களை சாகடித்து உயிர்த்தெழுந்து வாழ அருள் புரியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.